Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம எவல்யூஷன் சாப்டரோட ஒன் ஷார்ட் குயிக் ரிவிஷன் கடகடன் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் லைஃப் அந்த ஹெட்டிங்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸை எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸ்னா ஒரு ஸ்டார்க்கு இன்னொரு ஸ்டார்ஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை நம்ம லைட் இயர்ஸ் மூலியமாக நம்ம மெஷர் பண்ணுறோம். தென் யூனிவர்ஸ் வந்து 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறாங்க. 1 பில்லியன்னா 100 கோடி. நம்ம யூனிவர்ஸ் வந்து 200 பில்லியன் இயர்ஸ் ஓல்டுங்க. யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன, கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸிஸ்லாம் சேர்ந்தது தான். கேலக்ஸி அப்படிங்கிறது ஸ்டார்ஸ், கிளவுட்ஸ் ஆஃப் கேஸ், டஸ்ட் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸி அப்படிங்கிறோம். பிக் பேங் தியரி தான் இந்த யூனிவர்ஸ்லாம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற தியரி. ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். சிங்கிள் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன், வெடிப்பு, ஒரு 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 பயங்கரமான வெடிப்பு, அந்த வெடிச்சு தான் நம்ம யூனிவர்ஸ் உருவானுச்சு அப்படிங்கிறது தான் இந்த பிக் பேங் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு அந்த வெடிச்சதுனால, டெம்பரேச்சர் குறைஞ்சி போச்சு, ஹைட்ரஜன், ஹீலியம் இதெல்லாம் ஃபார்ம் ஆனிச்சு, கேஸஸ் கண்டென்ஸ் ஆகி அண்டர் கிராவிடேஷன் கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆனிச்சு. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் மில்கி வே கேலக்ஸி, பால்வழி மண்டலம். நம்ம பூமியெலாம் அங்கே தான் இருக்குதுங்க, நம்ம சோலார் சிஸ்டம்லாம் அதில் தான் இருக்குது, பால்வழி மண்டலத்தில். எர்த் வாஸ் ஃபார்ம்டு 4.5 பில்லியன் இயர்ஸ் பேக். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எர்த் உருவானப்போ அட்மாஸ்பியர் இல்லை. அதுக்கப்புறம் வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியா இதெல்லாம் மால்டன் மாசஸ்லேருந்து உருவானுச்சு. யூவி ரேஸ் வந்து வாட்டரை ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாக பிரேக் பண்ணிச்சு. ஹைட்ரஜன் வந்து லைட் ரொம்ப லேஸாக இருந்ததுனால எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சிஜன் வந்து அம்மோனியா, மீத்தேன் இதோடலாம் கம்பைன்ட் ஆகி உங்களுக்கு வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போது ஓசோன் வந்து அட்மாஸ்பியரில் ஃபார்ம் ஆகுது. அட்மாஸ்பியரில் ஓசோன் ஃபார்ம் ஆனதுனால எர்த் வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிது. வாட்டர் வேப்பர் வந்து ரெயின்ஃபால் ஆகி அது வந்து எங்கே போய் ஃபில் பண்ணுச்சு, டிப்ரெஷன்ஸ், அதாவது எர்த்தில் பூமியில் பள்ளமான பகுதிகள்லாம் இருக்கும்ல, அங்கே போய் ஃபில் ஆகி கடல், பெருங்கடல்களை ஃபார்ம் பண்ணிச்சு. லைஃப் அப்பியர்டு 4 பில்லியன் இயர்ஸ் பேக். ஸோ ஆரிஜின் ஆஃப் லைஃபுக்கு ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. 4 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி லைஃப் ஆரிஜினேட் ஆனிச்சு. ஓகே, தியரி ஆஃப் பான்ஸ்பெர்மியா என்ன சொல்லுது, கிரீக் திங்கர்ஸ், கிரேக்க நாட்டுக்காரங்கள அவங்க சொல்கிறது. யூனிட்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்போர்ஸ் பூமியில் உருவாகலை, வேறு கிரகத்திலேருந்து, டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ்லேருந்து நம்ம பூமிக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான் தியரி ஆஃப் பான்ஸ்பெர்மியா. தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் என்ன, லைஃப் கேம் ஃப்ரம் டீகேயிங் அண்ட் ராட்டிங் மேட்டர் லைக் ஸ்ட்ரா, மட், இறந்து போனதுலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறது தான் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன். ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் அப்படின்னா என்ன, லூயிஸ் பாஸ்டர் வந்து ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷனை தப்புன்னு சொல்லிட்டாரு. எப்படி ப்ரூஃப் பண்ணார் அதை, லைஃப் டிட் நாட் கம் ஃப்ரம் கில்டு ஈஸ்ட் இன் ப்ரீ ஸ்டெரிலைஸ்டு ஃப்ளாஸ்க். ப்ரீ ஸ்டெரிலைஸ்டு ஃப்ளாஸ்க்னால் ஒன்றும் இல்லை, நல்லா கழுவி அதில் பாக்டீரியா ஃபங்கையெல்லாம் இல்லாமல் பண்ணிவிட்டு அதில் செத்து போன ஈஸ்ட்டை போட்டு வச்சார். அதுலேருந்து லைஃப் வரவே இல்லை. பட் நியூ ஆர்கானிசம்ஸ் அரோஸ் இன் ஃப்ளாஸ்க் ஓப்பன் டு ஏர். காற்றுல ஓப்பனாக வச்சுருந்த ஃப்ளாஸ்கில் நியூ ஆர்கானிசம்ஸ் வர ஆரம்பிச்சுது. அதனால் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டார் இந்த ப்ரூஃப் வச்சு யார், லூயிஸ் பாஸ்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் லைஃப் வந்து எர்த்தில் எப்படி வந்துச்சு. ஒப்பாரின் ஃப்ரம் ரஷ்யா, ஹால்டேன் ஆஃப் இங்கிலாந்து ப்ரப்போஸ் தட் ஃபஸ்ட் லைஃப் ஃபார்ம் கம் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க, ஒப்பாரின் அண்ட் ஹால்டேன். ஓகேங்களா, ஒப்பாரின் வந்து ரஷ்யா, ஹால்டேன் வந்து இங்கிலாந்து. ஸோ ஆர்என்ஏ, ப்ரோட்டீன் இதெல்லாம் அதாவது அவங்க ஆர்டிஃபிஷியலாக ஒரு மெஷின் மாதிரி பண்ணி அதில் அவங்க அதை உருவாக்கி காமிச்சாங்க. அண்ட் கெமிக்கல் எவல்யூஷன் ப்ரிசீடட் ஃபார்மேஷன் ஆஃப் லைஃப். கெமிக்கல் எவல்யூஷன் வந்து அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகிறது, மீத்தேன் ஃபார்ம் ஆகிறது இதெல்லாம். ஓகே, மில்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அமெரிக்கன் சயின்டிஸ்ட் எல்எஸ் மில்லர் இன் 1953 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஹி கிரியேட்டட் சிமிலர் கண்டிஷன்ஸ் லைக் ஹை டெம்பரேச்சர், வால்கானிக் ஸ்டார்ம்ஸ், ரெடியூசிங் அட்மாஸ்பியர், ஹேவிங் methane, ammonia in laboratory scale and created electric charge in closed flask. So methane, hydrogen, ammonia and water vapor அவர் யூஸ் பண்ண டெம்பரேச்சர் வந்து 800 டிகிரி செல்சியஸ். ஞாபகம் வச்சுங்க, இது நீட்டில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஹி அப்சர்வ் ஃபார்மேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீட் கொஷினில் கேட்பாங்க. அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார். இங்கே உயிரினங்களே கிடையாது, எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறாரு. ஆனால் அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டார். ஸோ நான் லிவிங் திங்ஸ்லேருந்து உங்களுக்கு லைஃப் ஆரிஜினேட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மில்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூஃப் பண்ணுச்சு.
Other similar experiments revealed formation of sugars, nitrogen bases, fats and pigments. So இதெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா எல்லாம் கம்பைனான லிவிங் ஆர்கானிசம் வந்துரும்ல அப்படிங்கிறது கணக்கு. ஓகே, அனாலிசிஸ் ஆஃப் மெட்டியோரைட் கண்டென்ட் அப்படிங்கிறது வானத்துல இருந்து வர எரிக்கல், அதுதான் revealed similar compounds. ஸோ இந்த சிமிலர் காம்பவுண்ட்ஸ் வானத்துலேருந்து வர எரிகள்லையும் இருக்குது. ஃபஸ்ட் நான் செல்லுலார் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து 3 பில்லியன் இயர்ஸ் பேக் வந்திருக்கும். ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் தான். செல்லுலார் லைஃப் ஃபார்ம்ஸ் 2 பில்லியன் இயர்ஸ் பேக் வந்திருக்கும். சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் தான் முதல்ல வந்திருக்கும் அப்படிங்கிறது. ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ் வேர் இன் வாட்டர் ஒன்லி. ஆரம்ப காலத்தில் தண்ணிக்குள்ளே தான் லைஃப் ஃபார்ம்ஸ் இருந்துச்சு, நிலத்தில் வரல. ஏன்னா நிலத்துக்கு வந்தால் காஞ்சி ட்ரை ஆகி இறந்து போயிடும். அதனால் பயோஜெனிசிஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் அரோஸ் ஃப்ரம் நான் லிவிங் மாலிக்யூல்ஸ் வாஸ் வைட்லி அக்செப்டட். அதுக்கப்புறம் எது மில்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி பயோஜெனிசிஸ் அப்படிங்கிறது லைஃப் ஃபார்ம்ஸ் நான் லிவிங் மாலிக்யூல்ஸ்லேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத அக்செப்ட் கடைசியாக பண்ணிக்கிட்டாங்க. தென் இதுதான் நம்மளோட மில்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட உபகரணம். இதில் அவர் என்ன யூஸ் பண்ணிக்கிறாரு, CH4 NH3 H2O H2 அண்ட் ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் அவர் வச்சுருந்தார். வாட்டர் அவுட்லெட், கண்டென்சர், வாட்டர் இன் இதெல்லாம் கொடுத்துருந்தாரு. வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இங்கே வருது. வாட்டர் கண்டெய்னிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. 2 வேக்யூம் பம்ப். ஸோ வேக்யூம் பம்ப் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. பாய்லிங் வாட்டர் இங்கே விடுறாங்க. லிக்விட் வாட்டர் இன் ட்ராப் இதை விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆனதை மில்லர் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சார். தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படிங்கிறது என்ன, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தட் வி சி வேர் கிரியேட்டட் ஆஸ் சச். மனுஷனாகவே பிறந்தான், குரங்குலேருந்து மனுஷன் வரல, மரமாகவே அப்படியே படைக்கப்பட்டது. ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசம் எவால்வ் ஆகி வரல அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் கிரியேஷன். டைவர்சிட்டி இஸ் சேம் சின்ஸ் கிரியேஷன். ஸோ பூமி உருவானதுலேருந்தே மனுஷன்லாம் இருக்கான், உருவானதுலேருந்தே இப்போ இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்லாம் அப்படியே உருவானுச்சு அப்படிங்கிறது தான் இது. அண்ட் இட் வில் ரிமைன் சேம் அப்படிங்கிறாங்க. எர்த் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிறது தான் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷனில் சொல்கிறது. பட் இதெல்லாம் வந்து அக்செப்டபிள் கிடையாதுன்ட்டாங்க அப்போவே. டார்வின்ஸ் கன்க்ளூஷன். சார்ல்ஸ் டார்வின் டியூரிங் சி வாயேஜ் இன் ஷிப் HMS பிகில். அவர் என்ன கப்பலில் போனாருன்னு கேட்பாங்க நீட்டில். So existing life forms share similarities to varying degree not only among themselves but also with life forms that existed millions of years ago. இப்போ இருக்கிற ஆர்கானிசத்துக்கு இடையில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. குரங்குக்கும் மனுஷனுக்கும், சிம்பன்சிக்கும் மனுஷனுக்கும், கொரில்லாவுக்கும் மனுஷனுக்கும் ஒற்றுமை இருக்குது. சார், எருமை மாட்டுக்கும் மனுஷனுக்கும் கூட ஒற்றுமை இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் தம்பியை வந்து பாருங்கள், ஏதாவது நான் வேலை சொல்லுவேன், எருமை மாடு மாதிரி அப்படியே படுத்திருப்பான், செய்யவே மாட்டான், இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ பட் அனிமல்ஸ்க்கும் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கு இடையில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆர்கானிசத்துக்கும் நமக்கும் இடையில கூட சிமிலாரிட்டிஸ் இருக்குது. Many life forms don't exist anymore and there has been gradual evolution of life forms. ஸோ அந்த காலத்தில் இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லா ஸ்பீசிஸ் எல்லாம் இப்போ இல்லை, அது அழிஞ்சு போயிருக்கலாம், இல்லைனா அதுலேருந்து இவால்வ் ஆகி இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வாழ்கிற நாம் வந்திருக்கலாம். Those who are better fit in the environment would outbreed others that are less endowed to survive in such condition and would leave more progeny and will survive more, hence selected by nature, natural selection அப்படின்னு டார்வின் சொன்னார். அதாவது யார் வந்து மாறி வர சுச்சுவேஷனுக்கு பெட்டராக அடாப்ட் பண்ணுறாங்க, அவங்க அதிகமான ரீப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய ஸ்பீசிஸ், நிறைய இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பீசிஸ் ரொம்ப வருஷம் நீடித்து நிலைச்சி பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஸ்பீசிஸ்லாம் மாடி வர அந்த அடாப்டேஷனுக்கு தங்களை மாற்றிக்க முடியல, அவங்க அழிஞ்சு போயிடுறாங்க. அது நேச்சுரல் செலெக்ஷன். ஃபிட்னஸ் இஸ் எது, ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது அவர் என்ன சொல்கிறாரு, எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ், அதுதான் ஃபிட்னஸ் அப்படின்னு டார்வின் சொல்லியிருக்கிறாரு. இது கொஷினில் கேட்பாங்க. வேலேஸ் கன்க்ளூஷன் பை ஆல்ஃப்ரெட் வேலேஸ் இன் மலாய் ஆர்ச்சிபெலகோ. ஆர்ச்சிபெலகோ அப்படின்னா என்னென்னா குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ், நிறைய ஐலாண்ட்ஸ் இருந்தது தான் ஆர்ச்சிபெலகோ. இந்தோனேஷியாலாம் குரூப் ஆஃப் ஐலாண்ட் தான், அதான் வேர்ல்டில் பிக்கஸ்ட் ஆர்ச்சிபெலகோன்னு சொல்லுவாங்க. நிறைய ஐலாண்ட்ஸ் இருந்திருக்கிறது தான் ஆர்ச்சிபெலகோ. ஸோ அந்த ஒரு கண்ட்ரிங்கிறது நிறைய குட்டி குட்டி தீவுகள்லாம் சேர்ந்து ஒரு கண்ட்ரி, அதான் ஆர்ச்சிபெலகோ. Okay, all existing life forms share similarities and share common ancestor which were present in different periods in Earth's history. So நமக்கு வந்து காமன் ஆன்சிஸ்டர், முன்னோர்கள் எல்லாம் காமனாக தான் இருக்கிறாங்க டிஃப்ரெண்ட் பீரியடில். ஓகேங்களா, சரி. ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் க்ளோஸ்லி கோரிலேட்ஸ் பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த். ஸோ ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அப்படிங்கிறது என்ன, எப்படி வந்து எர்த்து ஃபார்ம் ஆகி அப்படியே மாறிக்கிட்டே வந்துச்சு.
எந்த மாதிரி உயிரினங்கள்லாம் ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ எந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த ரெண்டும் கோரிலேட் ஆகுது, ஒத்து போகுது. எவிடன்ஸ் ஃபார் எவல்யூஷன் என்ன? ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சி போனது. அதுதான். ரிமைன்ஸ் ஹார்ட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஃபவுண்ட் இன் ராக்ஸ், பாறைகளுக்கு இடையில. பேலண்டாலஜிக்கல் எவிடன்சஸ் அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ் இன் டிஃப்ரெண்ட் செடிமெண்ட்ரி லேயர்ஸ் that indicates geological periods in which they existed. எந்த geological periodல existed இருக்கும் அப்படின்னு ரேடியோ கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வச்சு கண்டுபிடிப்பாங்க எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு. Life forms varied over time and certain life forms are restricted to certain geological time. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடில் தான் இந்த ஜுராசிக் பார்க் படம்லாம் பார்ப்பீங்களா, டைனோசர்ஸ்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் அது வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் ஃபாசில்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நியூ லைஃப் ஃபார்ம்ஸ் ஹேவ் அரைசன் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இன் எர்த்ஸ் history. ஓகே, நெக்ஸ்ட் embryological support அப்படின்னு பார்த்தா ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் அவர் கொடுத்தாரு. certain features are common to all vertebrate embryos but absent in adults. ஸோ வெர்டிபிரேட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோவை எடுத்து பார்த்தா மோஸ்ட்லி நிறைய வெர்டிபிரேட்டில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ரியோவோட டெவலப்மெண்ட் சிமிலராக தான் இருக்குங்க. embryos of all vertebrates develop row of vestigial gill slits behind head but functional organ only in fish and not found in other adult vertebrates. ஸோ எல்லா வெர்டிபிரேட்லேயும் வெஸ்டிஜியல் கில் ஸ்லிட்ஸ் ஃபார்ம் ஆகுது ஹெட்டுக்கு பின்னாடி. ஆனால் ஃபிஷ்ஷில் மட்டும்தான் அடல்ட் ஆகிறதுக்கப்புறம் அது வந்து ஃபங்க்ஷனலாக இருக்குது. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய அடல்ட் வெர்டிபிரேட்ஸில் அது நான் ஃபங்க்ஷனலாக இருக்குது. திஸ் வாஸ் டிஸ்அப்ரூவ்டு, கிடையாது, இவர் சொல்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எல்லா ஆர்கானிசத்துக்கும் எம்ப்ரியாலஜிக்கல் சிமிலாரிட்டி இருக்கிறதுனால எல்லாமே ஒரே ஆர்கானிசத்துலேருந்து தான் இவால்வ் ஆகிருப்பாங்கங்கிறத அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு கார்ல் எர்ன்ஸ்ட் வான் பேயர் சொன்னார். who noted embryos never pass through adult stage of other animals. ஸோ நம்ம வயிற்றில் எம்ப்ரியோ வளருது, ஒரு சில சமயம் வந்து அந்த ஃப்ராக் லைக் ஸ்ட்ரக்சர், டேட்போல் லைக் ஸ்ட்ரக்சர், ஃப்ராக் லைக் ஸ்ட்ரக்சர்லாம் வருது. அந்த ஃப்ராக் லைக் ஸ்ட்ரக்சர் ஃப்ராகாவாக பிறக்க போது இல்லை, குரங்கு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கருவில் இருக்குன்னா குரங்காவாக பிறக்க போது இல்லை, மனுஷன் தான் பிறக்க போகிறாங்க. ஸோ எம்ப்ரியோவோட ஸ்ட்ரக்சர் வந்து மற்ற எம்ப்ரியோட டெவலப்மெண்ட் மாதிரி இருந்தாலுமே கூட மற்ற அனிமலோட அடல்ட் ஸ்டேஜுக்கு அது போகாது அப்படின்னு சொல்லி இதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டார். யார்? கார்ல் எர்ன்ஸ்ட் வான் பேயர். யாரோட டிஸ்ப்ரூவ் பண்ணார்? எர்ன்ஸ்ட் ஹேக்கலோட எம்ப்ரியாலஜிக்கல் சப்போர்ட்டை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே, டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னா என்ன? டைவர்ஜென்ட்னா பிரிஞ்சு போகிறது. அடாப்டிவ் ரேடியேஷனும் டைவர்ஜென்ட் எவல்யூஷனும் ஒன்று தான். ஓகே, சி சேம் ஸ்ட்ரக்சர் developed along different directions due to adaptations to different needs called homologous structure. இப்போ வந்து divergent evolution பார்க்கறதுக்கு முன்னாடி homologous structure என்னன்னு பார்த்தலாம். it indicates common ancestry. ஸோ ஒரு ஆன்செஸ்டர்லேருந்து நிறைய ஆர்கானிசம் வந்திருப்பாங்கங்கிறத ப்ரூஃப் பண்ணுறது ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன? சேம் ஸ்ட்ரக்சர் ஆனால் டிஃப்ரெண்ட் நீட்ஸ், வேறு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. 4 limbs ஆஃப் வேல் ஸ்விம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, பேட்ஸ் பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, வவ்வால் சீட்டா ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஹியூமன் சோறு சாப்பிட்றதுக்கு 4 limbs இல்லை மற்ற இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு, which perform different functions but have same anatomical structure. இந்த 4 limbs ஆஃப் வேல்ஸ், பேட்ஸ், சீட்டா, ஹியூமன் இது எல்லாத்துக்குமே ஹியூமரஸ், ரேடியஸ், உள்னா கார்பல்ஸ் இது எல்லாமே இருக்கும். வெர்டிபிரேட் ஹார்ட் ஆர் பிரெயின். ஸோ வெர்டிபிரேட்டில் ஹார்ட் ஆர் பிரெயின் இதெல்லாம் ஹோமோலாகஸ் ஆர்கன் அப்படி சொல்கிறாங்க. தார்ன்ஸ் ஆஃப் போகன்வில்லா அண்ட் டென்ட்ரில்ஸ் ஆஃப் குக்கர்பிட்டா பிளான்ஸுக்கு எக்ஸாம்பிள். போகன்வில்லாவில் இருக்க தான்ஸும் குக்கர்பிட்டாவில் டென்ட்ரில்ஸ்னால் அந்த பற்று கம்பின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஹோமோலாகஸ் ஆர்கன். ஆரிஜின் சேம் பட் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குக்கர்பிட்டா போகன்வில்லாவில் இருக்க தான்ஸும் குக்கர்பிட்டாவில் இருக்கக்கூடிய அந்த டென்ட்ரிலும் ஆரிஜின் வந்து சேம் தான், பட் அதோட ஃபங்க்ஷன் இது வந்து ப்ரொடெக்ஷன், டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஆடு மாடெலாம் மேயாமல் இருக்க காப்பாற்றிக்கிறது. இது வந்து பற்று கம்பின்னு சொல்லுவாங்க, இன்னொரு சப்போர்ட்டை பிடிச்சிக்கிட்டு வளருது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 limbs ஆஃப் மேன், சீட்டா, வேல், பேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, வேறு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே, பட் ஸ்ட்ரக்சரலி சிமிலர், ஆரிஜின் வைஸ் சிமிலர் தான். ஓகே, கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இவால்விங் ஃபார் த சேம் ஃபங்க்ஷன் ஒன்று ஆனால் வேறு ஸ்ட்ரக்சருங்க. தே ஆர் நாட் அனாட்டமிக்கலி சேம் பட் பர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். யார்? விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸில் வந்து விங்ஸ் வந்து நல்லா பயங்கரமாக இருக்கும், அது ஒரு ஸ்ட்ரக்சராக வரும். பட் பட்டர்ஃப்ளையில் இருக்க விங் அப்படிங்கிறது கியூட்டினேஷியஸ் அவுட் க்ரோத் மாதிரி தான் அது. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட், போத் ஆர் டிஃப்ரெண்ட் அனாட்டமிக்கலி. ஆனால் ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன், பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஐ ஆஃப் ஆக்டோபஸ் அண்ட் மேமல்ஸ் இதுவுமே ஆரிஜின் டிஃப்ரெண்ட் தான், அனாட்டமிக்கலி டிஃப்ரெண்ட் தான், பட் ஃபங்க்ஷன் ஒன்று தான்.
flippers of penguin and dolphin origin வேற but function ஒன்று swim பண்ணுறது ஓகேங்களா. ஸ்வீட் பொட்டேட்டோ ரூட் மாடிஃபிகேஷன், சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றோம்ல ஸ்வீட் பொட்டேட்டோ, அது வந்து இந்த சின்சானோட ஃபேவரேட் ஸ்வீட் பொட்டேட்டோ, அது வந்து ரூட் மாடிஃபிகேஷன். நார்மல் பொட்டேட்டோ வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸ்டெம்முக்கும் ரூட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ரெண்டுமே மண்ணுக்கடியில் தானே இருக்குது, பொட்டேட்டோவும் ஸ்வீட் பொட்டேட்டோவும். ஐஸ் ஆஃப் பொட்டேட்டோன்னு பார்த்துருப்பீங்க. நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ், நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்கிறதுனால பொட்டேட்டோ வந்து ஸ்டெம், அது ரெண்டும் இருக்காது, அதனால் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரூட், மறந்துடாதீங்க. போத் ஸ்டோர் ஃபுட், ரெண்டுமே ஒன்று ஸ்டெம்மு இன்னொன்று ரூட்டு, ஆனால் ரெண்டுமே ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுற ஃபங்க்ஷனில் சிமிலராக இருக்காங்க. ப்ரோட்டீன் அண்ட் ஜீன்ஸ் பர்ஃபார்மிங் கிவன் ஃபங்க்ஷன் ஷோஸ் காமன் ஆன்செஸ்ட்ரி. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீன் அனிமலில் இருந்தாலும் சரி பிளான்ஸில் இருந்தாலும் சரி அந்த ப்ரோட்டீன் வந்து ஃபங்க்ஷன் வந்து சிமிலர் ஃபங்க்ஷன் தான் பண்ணும். அதேமாதிரி ஒரு பர்டிகுலர் ஜீன், இப்போ நம்ம கூட இன்சுலின் சிந்தசிசிங் ஜீன் ஹியூமன்லேருந்து பாக்டீரியாவுக்கு எடுத்து வைக்கிறாங்க ஈகோலைக்கு, அதில் போனால் அது இன்சுலின் சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்குது இல்லை. ஸோ ஜீன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கனிஸில் சேம் ஜீன் ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ணுறாங்க, அதே மாதிரி சேம் ப்ரோட்டீன் ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆன்செஸ்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டென்சிவ் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டட் ப்ரீட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ப்ரீட்ஸ், எக்ஸாம்பிள் டாக்ஸ், பட் ஸ்டில் ஆஃப் த சேம் குரூப். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ். ஒரு டாக்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணு மூடின மாதிரியே இருக்கும், கண்ணே தெரியாது, ஆனால் அது டாக் தான், அதுதான் சொல்கிறாங்க. சரி, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் இங்கிலாந்து, இது வந்து அந்த அடாப்டேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். நேச்சுரல் செலெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் ப்ரெடேட்டர் ஸ்பாட் மாத், மாத்னா அந்த பட்டர்ஃப்ளைங்க, ப்ரெடேட்டர்ஸ்னால் அவங்கள வந்து பிடிச்சி சாப்பிட்ற பேர்ட்ஸு. ஸோ ப்ரெடேட்டர் ஸ்பாட்னா கண்டுபிடிக்குது, இந்த மாத்தை ஸ்பாட் பண்ணிடுறாங்க எகெயின்ஸ்ட் கான்ட்ராஸ்டிங் பேக்ரவுண்ட். ஸோ கருப்பு மாற்று இருக்குன்னா வெள்ளை பேக்ரவுண்டில் ஈஸியாக அதை பிடிச்சிட்டு போயிடலாம், அதுதான். ஸோ டார்க் விங்டு மெலனைஸ்ட் மாத்ஸ் ஆஸ் திக் growth of white colored lichens covered the trees which led white winged moths to camouflage, whereas dark winged moths were picked by predators. இங்கே என்ன சொல்கிறாங்க, camouflage அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படியே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே மாற்றிக்கிறது. இப்போ நான் டிவியோடு ஓட்டிட்டேன்னா நான் என்ன நீங்கள் பார்க்க முடியாத மாதிரி நான் அப்படியே டிவி மாதிரியே இருந்தேன்னு வச்சிங்களேன், நான் கேமோஃப்ளேஜ் ஆகிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அந்த கெமிலியன்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியே கலரை மாற்றிக்கிறது. இந்த மிலிட்ரி பீப்புளெலாம் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்கல்ல, அது கேமோஃப்ளேஜ் தான். செடியாக இருந்தாங்கன்னா அந்த அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து செடி மரத்தோட மரமாக தெரிஞ்சாங்கன்னா கண்ணுக்கு யாருக்கும் தெரிய மாட்டாங்க, ஈஸியாக மறைஞ்சிக்கலாம், அதான் கேமோஃப்ளேஜ். ஸோ பிளாக் கலரில் இருக்கிறது, இப்போ ஒரு ட்ரீ இந்த மாதிரி இருக்குது, இந்த ட்ரீயில் ஒயிட் கலரில் லிச்சன்ஸ் வளர்ந்துருக்கு. இந்த ஒயிட் கலரில் லிச்சன்ஸ் வளர்ந்துருக்கறனால பிளாக் கலர் மாற்ற ஈஸியாக இந்த பேர்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். பட் ஒயிட் கலர் ஆர் லைட் கலரில் இருக்க மாற்ற வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா ஒயிட்டுக்கு ஒயிட் அப்படியே மேட்ச் ஆகிடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட், ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி, இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்புறம் என்னாச்சு, இந்த பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியாகிடும். ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியானா என்ன ஆகும், லிச்சன்ஸ் அங்கே வளராது. அது மட்டும் இல்லாமல் அந்த புகை போய் அந்த மரத்தோட அந்த ஸ்டெம்மில் படிஞ்சு மரத்தோட ஸ்டெம்மெல்லாம் டார்க் கலரில் மாறிடுச்சு. இப்போ மெலனைஸ்ட் கருப்பு கலர் மாத் வந்து ப்ரெடேட்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிருது, ஒயிட் கலர் மாற்று பளிச்சுன்னு தெரியுது. இப்போ வந்து என்ன பண்ணுது, ப்ரெடேட்டர்ஸ் பகபால்னு பிடிச்சி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ ஒயிட் கலர் மாத்தோட பாப்புலேஷன் இப்போ குறைஞ்சிருது, பிளாக் மாத்தோட பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இதுதான் யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம்னு சொல்லுவாங்க. ஓகே, இன் 1920 there were more dark winged moths as tree trunks became dark due to smoke and soot. இந்த புகை, இண்டஸ்ட்ரியிலேருந்து வர புகை அண்ட் அந்த சூட்ஸுங்கிறது அதில் வர பிளாக் கலரில் அப்படியே பறந்து வரும் பாருங்கள் எரிச்சதுக்கப்புறம். அதுதான். ஸோ ஒயிட் விங்டு மாத்ஸ் டிட் நாட் சர்வைவ் டியூ டு ப்ரெடேட்டர்ஸ், ஏன்னா ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சி சாப்பிட்ருவாங்க. மெலனைஸ்டு மாத் வந்து கண்டுபிடிக்க முடியல, அதனால் இந்த பாருங்கள் மெலனைஸ்டு மாத் வந்து ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த ஸ்டெம் கலரில் இருக்கிறதுனால இது தப்பிச்சிருச்சு ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன். பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒயிட் கலர் மாத் தப்பிச்சுது. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ நோ வேரியண்ட் இஸ் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட். இருந்தாலுமே கூட இப்போ மிக்ஸ்டு பாப்புலேஷன் இருக்குது. ஒயிட் கலர் மாத் வந்து கம்மியாயிடுச்சு, பிளாக் கலர் மாத் அந்த மெலனைஸ்ட் மாத் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஆனால் எதுவும் வைப் அவுட் ஆகலை. லிச்சன்ஸ் ஆர் பொல்யூஷன் இண்டிகேட்டர் ஆஸ் தே டோன்ட் க்ரோ இன் பொல்யூட்டட் ஏரியாஸ். பொல்யூட்டட் ஏரியாஸ் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அது வளராதனால ஒயிட் மாத்தோட பாப்புலேஷன் குறைஞ்சி போச்சு, ஈஸியாக அதோட ப்ரெடேட்டர்ஸ்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆர்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஹியூமனோட ஆக்ஷன் தான். எவல்யூஷன் இஸ் நாட் எ டைரக்டட் ப்ராசஸ் இன் டிட்டர்மினிசம் பட் எ
stochastic process based on chance events and chance mutation. So by chance நடக்கிறது அதுதான் anthropogenic action. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் excess use of herbicides humanoid activity pesticides has resulted in selection of resistant varieties in less time scale, not centuries. ஸோ அந்த ஹெர்பிசைட்ஸ்னால் பூச்சிக்கொல்லி மருந்து களைக்கொல்லி மருந்தெல்லாம் போடுறதுனால அதோட ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் வந்துருச்சு. இந்த ஹெர்பிசைடை ரெசிஸ்ட் பண்ணி வளர்கிற வந்துருச்சு. பெஸ்டிசைடு விஷம் போட்டாலும் அதையும் நான் தாங்கி வளருவேன், பூச்சி ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லேயே. ஹியூமனோட ஆக்டிவிட்டி தான் இந்த பெஸ்டிசைடை ஹெர்பிசைட்ஸ்லாம் போடுறது. ஆன்டிபயோட்டிக்ஸ் எகெயின்ஸ்ட் மைக்ரோப்ஸ் இன் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறோம். அந்த ஆன்டிபயோட்டிக் எகெயின்ஸ்டாக டெவலப் ஆகிடும் எது, அந்த மைக்ரோ ஆர்கானிசம். திருப்பி ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் நான் சாக மாட்டேன், இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக போட்டால் தான் நான் சாவேங்கிற மாதிரி அது இவால்வ் ஆகிடுது. ஓகேங்களா? சரிங்க, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் அடாப்டிவ் ரேடியேஷன். அடாப்டிவ் ரேடியேஷன், so evolution of different species in a given geographical area starting from a point and radiating to other areas of geography. so இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆர்கானிசம் இருக்குது, இங்கேருந்து வேறு ஏரியாவுக்கு ஒரு ஆர்கானிசம் அப்படியே ரேடியேட் ஆகி போகுது, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ஏரியாவிலேருந்து வேறு ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது. எக்ஸாம்பிள், டார்வின் அப்சர்வ் ஸ்மால் பிளாக் பேர்ட்ஸ் டார்வின்ஸ் ஃப்ரின்ச்சஸ். அவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்ததுனால அவர் பேரை வச்சுட்டாங்க அதுக்கு, டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ். அது ஒரு பறவை. இவால்விங் ஃப்ரம் ஒரிஜினல் சீட் ஈட்டிங், நார்மலாக இருக்கிறது வந்து சீட் ஈட்டிங், விதையெல்லாம் பிடிச்சி திங்கும், டு இன்செக்டிவோரஸ் அண்ட் வெஜிடேரியன் ஃபின்ச்சஸ். இன்செக்டிவோரஸ்னால் இன்செக்டை பிடிச்சி திங்கிறது, வெஜிடேரியன்னா அந்த இலை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது. இன் கேலபேகோஸ் ஐலாண்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட பீக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? நம்பர் ஆஃப், அது ஒரு எக்ஸாம்பிள். டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் வந்து அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள். நம்பர் ஆஃப் மார்சூபியல்ஸ் இவால்வ் ஃப்ரம் ஆன்செஸ்ட்ரல் ஸ்டாக் வித்தின் ஆஸ்திரேலியா. ஸோ ஆன்செஸ்டர்னால் ஒரு பர்டிகுலர் ஆன்செஸ்டர்லேருந்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்சூபியல் ரேடியேஷன் ஒரு பர்டிகுலர் ஆன்செஸ்டர்லேருந்து டைகர் கேட்டு, தாஸ்மானியன் wolf, சுகர் கிளைடர்ஸ், மார்சூபியல் மோல், கோலா, பேண்டிகூட், ஓம்பேட், கங்காரு, மார்சூபியல் ரேட்டு, பேண்டட் ஆன்டி ஈட்டர்னா என்ன, இந்த எறும்பு தின்னி, இதெல்லாம் ஒரு ஆன்செஸ்டர்லேருந்து அப்படியே ரேடியேட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அடாப்டிவ் ரேடியேஷன். ஓகேங்களா? டைவர்ஜென்ட் எவல்யூஷன். சரி, இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஒரே கேரக்டரோட ஒரு ரேடியேஷன், அடாப்டிவ் ரேடியேஷன் இப்படி வருது. ஒரு ஆர்கானிசத்துலேருந்து 1 2 3 4 5 6 டைப் ஆஃப் ஆர்கானிசம் வந்துருச்சு. அனதர் அடாப்டிவ் ரேடியேஷன் வந்து again 1 2 3 4 5 6 இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்லாம் இவால்வ் ஆகி வருது. ஸோ இதுவும் ஒரே கேரக்டர், இதுவும் ஒரே கேரக்டர், இதுவும் ஒரு கேரக்டர். அப்போது இது ரெண்டும் மீட் பண்ணுது, சேம் கேரக்டர். ரெண்டு டிஃப்ரெண்ட் அடாப்டிவ் ரேடியேஷன்லேருந்து வருது, மீட் பண்ணுற மாதிரி சேம் கேரக்டரோட கூடிய ஆர்கானிசம் வந்துடுது. பாருங்கள், மோல், மார்சுபியல் மோல் ரெண்டும் கன்வர்ஜ் ஆகுது. ஆன்டீட்டர், நம்பேட் ஆன்டீட்டர் அதுவும் தான் கன்வர்ஜ் ஆகுது, ஒரே கேரக்டர். மவுஸ், மார்சுபியல் மவுஸ், லீமூர், ஸ்பாட்டட் கக்கஸ், ஃப்ளையிங் ஸ்குரில், ஃப்ளையிங் ஃபேலஞ்சர், தென் பாப்கேட், தென் டாஸ்மேனியன் டைகர் கேட், வோல்ஃப், டாஸ்மானியன் வோல்ஃப். இவங்களுக்குலாம் சேம் கேரக்டர், ஆனால் இவங்களோட ஆன்செஸ்டர் வேறு, இவங்களோட ஆன்செஸ்டர் வேறு. ஓகேங்களா? ஸோ பிக்சர் ஷோயிங் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். வேறு ஆன்செஸ்டர்லேருந்து உருவானவங்க, ஆனால் அவங்களுக்கு இடையில சிமிலர் கேரக்டர் இருக்கிறதுல மீட் பண்ணுறாங்கன்னா நேரில் போய் பார்க்குறாங்கன்னு சொல்ல, கேரக்டர் வைஸ் சிமிலராக இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆன்செஸ்டர், சிமிலர் கேரக்டர், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு, when more than one adaptive radiation occur in isolated geographical area, convergent evolution occurs. So placental mammals in Australia are resembled in marsupials. Example, placental wolf and Tasmanian wolf ரெண்டு ஒரே கேரக்டராக இருக்குது. ஆனால் Tasmanian wolfோட ancestor வேறு, placental wolfோட ancestor வேறு. So biological evolution, some organisms are better adapted to survive in hostile environment and adaptive ability is inherited. It has genetic basis. Two key concepts of Darwinian theory இருக்கு. ஒன்று branching descent, இன்னொன்று natural selection. Okay, let a colony of bacteria growing on a given medium builds in a variations in terms of ability to utilize feed component. Feed component na food அங்கே இருக்கிறத சாப்பிட்றது. A change in medium will bring out a part of population that would survive under new condition. So variant population outgrows other and
ஃபார்ம் நியூ ஸ்பீசிஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, இதுக்குள்ளே பாக்டீரியாவெல்லாம் வளர்த்து வச்சுருக்கீங்க. இப்போ நியூ பிளேஸில் இதில் சில நியூ பாக்டீரியா இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றுறீங்க. அந்த பிளேட்டுக்கு மாற்றும் போது இந்த நியூ ஸ்பீசிஸ், நியூ வேரியண்ட் வந்து நிறைய வளர்ந்துருது. பழைய வேரியண்ட்டால் அங்கே வந்து சர்வை பண்ண முடியல நியூ ஃபீல்டில். அப்போது நியூ வேரியண்ட் அவுட் க்ரோஸ் த ஓல்டு வேரியண்ட். இதுதான் வந்து நம்ம பிரான்ச்சிங் டிசன்ட் அப்படிங்கிறாங்க. ஆன்செஸ்டர்லேருந்து புதுசாக வந்த வேரியேஷன் வந்து வேரியண்ட் ஸ்பீசிஸ் வந்து நிறைய வளர்ந்துடுறது. ஓகே, ஏன்னா நியூ மீடியம் வந்து நியூ வேரியண்ட்டுக்கு தான் சூட் ஆகுது. அதனால் தென் இப்போ நம்ம பார்க்குறது ஃபார் சேம் திங் டு ஹேப்பன் இன் ஃபிஷ் ஃபவுல் will take millions of years. ஸோ இது பாக்டீரியா அப்படிங்கிறதுனால சிங்கிள் செல் ஆர்கானிசம்ங்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் ஈஸியாக நடந்துருது. பட் ஃபிஷ் ஃபவுல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு பல மில்லியன் வருஷம் ஆகுங்க, பல மில்லியன் வருஷம் ஆகும். ஓகே, ஃபிட்னஸ் இன் த எண்ட் ரிசல்ட் ஆஃப் எபிலிட்டி டு கெட் அடாப்ட் அண்ட் கெட் செலக்டட் பை நேச்சர். ஃபிட்னஸ் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ்னு டார்வின் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஓகே, when we describe story of world we describe evolution as a process, whereas when we describe story of life on earth we treat evolution as a consequence of process. ஓகேங்களா? ப்ராசஸ்னா ஸ்டெப்ஸ் நடக்கிறது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ எர்த் டெவலப் ஆகும்போது எவல்யூஷன் அதில் ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. ஓகே, லமார்க்ஸ் தியரி. லமார்க் என்ன சொன்னாங்கன்னா, யூஸ் அண்ட் டிஸ்யூஸ். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அது அதிகமாக வளர்ந்துடும், யூஸ் பண்ணாதது இல்லாமல் போயிடும் அப்படின்னாரு. இவர் வந்து ஃப்ரெஞ்ச் நேச்சுரலிஸ்ட்டுங்க லமார்க்குங்கிறவர், ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். எவல்யூஷன் இஸ் ட்ரிவன் பை யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் பட் நோபடி பிலீவ்ஸ் தட். யாரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கல. எக்ஸாம்பிள், ஜிராஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஃபை வந்து மேயறதுக்காக எட்டி அதோட கழுத்து ரொம்ப நீளமாக போயிடுச்சு, ஆரம்பத்தில் குட்டியாக தான் இருந்துச்சு அப்படின்னாரு எக்ஸாம்பிளுக்கு. then this acquired trait passed on the succeeding generation அப்படின்னு சொன்னார். யாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, மால்தஸ் கான்செப்ட்ஸ் பை தாமஸ் மால்தஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டார்வினோட இன்ஃப்ளூயன்ஸ்ட் அவரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர். நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் ஃபேக்ட்ஸ் லைக் ரிசோர்ஸஸ் அண்ட் லிமிட்டட் அண்ட் பாப்புலேஷன் சைஸ் இஸ் ஸ்டேபிள் எக்ஸப்ட் சீஸ்னல் வேரியேஷன். இங்கே என்ன சொல்கிறாங்க, ரிசோர்ஸ் வந்து லிமிட்டடாக இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் சைஸ் ஸ்டேபிளாக இருக்கும் எக்ஸப்ட் சீஸ்னல் வேரியேஷன் தவிர. சீஸ்னல் வேரியேஷன்னா பர்டிகுலர் சீசனில் வேரியேஷன் இருக்கும். அதர் தென் தட் ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக தேவையான அளவுக்கு மட்டும் இருக்கும்போது பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருக்கும். Theoretically, population size will grow exponentially if everybody reproduced maximally and population size is limited, so there is competition for resources, so only some survive. ஸோ லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்கும்போது சாப்பாட்டுக்காக எல்லாரும் பிரச்சனை பண்ணிக்குவாங்க. அப்போது தேவையான அளவு மட்டும் அந்த பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிளாக போயிட்டுருக்கும். இல்லை தேவைக்கு அதிகமாக ஃபுட் ரிசோர்ஸ்லாம் இருக்குன்னா பாப்புலேஷன் அவுட் க்ரோத் வந்துடும். ஓகே, நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகிடும். Okay, so resource limited, stable population. Okay, Darwin asserted that variation that are heritable make resources utilization better for few and enable only those to reproduce and leave progeny. So யார் வந்து அடாப்டேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க, இருக்கிற ரிசோர்ஸை எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறாங்க, அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வராங்க. மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் இப்போ பார்க்கலாம். ஹியூகோ டிவ்ரிஸ் ஒர்க்ட் ஆன் ஈவினிங் பிரைம்ரோஸ். நீட் கொஷின், ஹியூகோ டிவ்ரிஸ் எந்த ஆர்கானிசத்தில் ஒர்க் பண்ணார்? ஈவினிங் பிரைம்ரோஸ். அண்ட் பிலீவ் தட் மியூட்டேஷன் தட் இஸ் லார்ஜ் டிஃப்ரென்சஸ் அரைசிங் சடன்லி இன் பாப்புலேஷன், அதான் மியூட்டேஷன் சொல்கிறோம். காஸ்ட் எவல்யூஷன் அண்ட் நாட் மைனர் வேரியேஷன் தட் டார்வின் பிலீவ்ட். ஸோ இங்கே எவல்யூஷனுக்கு காரணமாக இருக்கிறது சின்ன சின்ன வேரியேஷன் கிடையாது, லார்ஜ் வேரியேஷன் அப்படின்னு ஹியூகோ டிவ்ரிஸ் சொன்னார். மியூட்டேஷன்ஸ் ஆர் ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ். ரேண்டம்னா என்ன அர்த்தம்? கண்ணாப்பினான்னு வரும். டைரக்ஷன்லெஸ், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் போகணும்ல, கண்ணாப்பினான்னு வரும். வேரியேஷன்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் டைரக்ஷனல். ஸோ மியூட்டேஷனுக்கும் வேரியேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு இருக்காரு? மியூட்டேஷன் ரேண்டம், டைரக்ஷன்லெஸ், கண்ணாப்பின்னு நடக்குது. வேரியேஷன்கிறது குட்டி குட்டியாக நடக்கும், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போகும். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் அந்த மாதிரி. Evolution for Darwin was gradual, while De Vries believed mutation caused speciation, hence called saltation. Single step large mutation. Saltation term சொன்னது ஹியூகோ டி விரிஸ். சால்டேஷன்னா சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன். இது நீட் கொஷினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபலில் அந்த அல்லீலிக் ஃப்ரீக்வன்சிஸ் இன் பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜென்ரேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா p² + 2pq + q² = 1, அதாவது p + q
ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இதில் வந்து P வந்து கேபிட்டல் A, Q வந்து ஸ்மால் ஏன்னு வச்சுக்குவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது ஜெனட்டிக் ஈக்லிபிரியம் சொல்லுவாங்க. இதை கொடுத்தது ஹார்டி வெயின்பர்க். Then when frequency is measured, it's slightly different from expected value to evolutionary change. So due to evolutionary change. இங்கே என்ன சொல்கிறாங்க, 1 இல்லைப்பா, இந்த எவல்யூஷனரி ஈக்குவேஷன் இதில் போட்டு பார்க்கும்போது ஜெனட்டிக் ஈக்லிபிரியமில் போகும்போது 1 வரல, இதுலேருந்து டீவியேட் ஆகுது. டீவியேட் ஆகிறது எதனால் வருது? எவல்யூஷனரி சேஞ்ச்னால வருது. ஓகே, இப்போ நேச்சுரல் செலெக்ஷன் கேன் லீட் டு 3 திங்ஸ்: ஸ்டெபிலைசேஷன், டைரக்ஷனல் அண்ட் டிஸ்ரப்டிவ். இப்போது இந்த இடத்துல சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம், பிளாக்காக இருக்கவங்க இருக்காங்க, இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்கவங்க இருக்காங்க, இங்கே மீடியம் மாநிறமாக இருக்கவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாப்புலேஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக்காக இருக்கவங்க ரொம்ப கம்மி, ஒயிட்டாக இருக்கவங்க ரொம்ப கம்மி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் ஆவரேஜாக இருக்கிறது மீடியம் கலரோடு இருக்கவங்க ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? பீக் கெட்ஸ் ஹையர் அண்ட் நேரோவர். ஹையர் அண்ட் நேரோவர்னால் அது குறுகல் ஆயிடுச்சு. இந்த பீக் வந்து குறுகல் ஆயிடுச்சு. அப்படி ஒரு சார்ட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஸ்டெபிலைசேஷன். மோர் இண்டிவிஜுவல் அக்கயர்ஸ் மீன் கேரக்டர் வேல்யூ. மீன்னா ஆவரேஜ் வேல்யூ வந்து அதிகமான இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்திருக்கும். எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் வந்து கம்மியான இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்திருக்கும். அப்படி இருந்தால் ஸ்டெபிலைசேஷன். டைரக்ஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோர் இண்டிவிஜுவல்ஸ் அக்கயர் வேல்யூ அதர் தென் மீன் வேல்யூ. இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, இப்போது இங்கே நம்ம சொல்லியிருந்தோம் இப்படி வர மாதிரி. ஓகேயா? இது ஒயிட்டு, சாரி இது பிளாக்னு போட்டோமா, பிளாக்கு, இது ஒயிட்டு, இது வந்து என்ன சொன்னோம், மீடியம் கலர் சொன்னோம். இப்போது இது அப்படியே பிளாக் ஒயிட் கலரை பார்த்து அப்படியே மூவ் பண்ணி போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் கலரை பார்த்து மூவ் பண்ணி போகுது. டைரக்ஷன், ஒன் பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு பாப்புலேஷன் ஒயிட்டாக இருக்கவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது, பிளாக்காக இருக்கவங்களோட எண்ணிக்கையும் மாநிறமாக இருக்கவங்களோட எண்ணிக்கையும் குறையுது. இதை தான் நம்ம டைரக்ஷனல் அப்படிங்கிறோம். ஒரு கேரக்டர் மட்டும், மீன் வேல்யூவை விட ஒரு கேரக்டர் மட்டும் எக்ஸ்ட்ரீம் கேரக்டரை நோக்கி பாப்புலேஷன் க்ரோத், பாப்புலேஷன் நம்பர் ஜாஸ்தி ஆகுது. ஓகே. டிஸ்ரப்டிவ், மோர் இண்டிவிஜுவல்ஸ் அக்கயர் பெரிஃபரல் கேரக்டர். அதாவது வெள்ளையாக இருக்கவங்களும் ஜாஸ்தி, கருப்பாக இருக்கவங்களும் ஜாஸ்தி, மாநிறமாக இருக்கவங்க ரொம்ப தடால்னு குறைஞ்சி போயிடுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் கேரக்டரில் நிறைய பேர் இருப்பாங்க, மீன் வேல்யூ கேரக்டரில் ரொம்ப கம்மியான பேர் போயிடுவாங்க. அதான் டிஸ்ரப்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். நேச்சுரல் செலெக்ஷன் 3 டிஃப்ரெண்ட் இதில் பார்த்தாச்சு. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் யூக்லிபிரியம், அந்த ஹார்டி வெயின்பர்க் யூக்லிபிரியம் இருக்குது. p² + 2pq + q² = 1. அந்த 1ன்னு வராமல் அதை அஃபெக்ட் பண்ணுறது யாருன்னா, ஜீன் மைக்ரேஷன், ஜீன் ஃப்ளோ, ரெண்டு ஒன்று தான். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன், இந்த 5 தான். ஸோ ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோ, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன், இந்த 5 விஷயமும் தான் ஜெனட்டிக் ஈக்லிபிரியத்தை அஃபெக்ட் பண்ணுது. சரி, when migration of a section of population occur, gene frequencies changes. New genes added to new population and lost from old population. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு பாப்புலேஷன் ஒரு ஏரியாவில் இருக்காங்க, அங்கேருந்து இண்டிவிஜுவல்ஸ் அப்படியே கிளம்பி வேறொரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ இங்கேருந்து குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே போனாங்கல்ல, அங்கே போய் நியூ ஜீன்ஸை ஆட் பண்ணாங்க. அங்கே இருக்கவங்களுக்குள்ள மேரேஜ் நடக்கும், அங்கே குழந்தை பிறக்கும், நியூ ஜீன்ஸ் அங்கே ஆட் ஆகுது. இங்கேருந்து ஒரு குரூப் போயிட்டாங்க, அதனால் இங்கே ஜீன்ஸ் வந்து குறைஞ்சிருது. அதான் மைக்ரேஷன் ஆகிறதுனால வருது. இஃப் ஜீன் மைக்ரேஷன் அக்கர் மல்டிபிள் டைம்ஸ், இட் இஸ் கால்டு ஜீன் ஃப்ளோ. அண்ட் இஃப் இட் அக்கர்ஸ் பை சான்ஸ், இட் இஸ் கால்டு ஜீன் ட்ரிஃப்ட். ஸோ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது பை சான்ஸ், போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பை சான்ஸ் ஜீன் வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து கலண்டுக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னா தட் இஸ் பை சான்ஸ் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். நேச்சுரலாக அவங்களே நடந்தாங்க அப்படின்னா, மல்டிபிள் டைம்ஸ் நடந்துச்சுன்னா அது ஜீன் ஃப்ளோ. ஜீன் மைக்ரேஷன் மல்டிபிள் டைம்ஸ் நடந்தால் ஜீன் ஃப்ளோ. சம்டைம்ஸ் சேஞ்ச் இன் allele frequencies is so different that new population becomes different species. நியூ பாப்புலேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸாக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. The original drifted population becomes founder and it is called founder effect. ஸோ ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன் கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க, அங்கே போய் நியூ ஸ்பீசிஸே அவங்க ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபவுண்டராக இருந்தாங்க. ஸோ தட் இஸ் ஃபவுண்டர் எஃபெக்ட். மியூட்டேஷன் லீட் டு நியூ phenotypes and results in speciation. phenotypesனா எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ்.
ஸோ நியூ ஸ்பீசிஸ் வரதுக்கெல்லாம் மியூட்டேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மியூட்டேஷன்னா சடன் சேஞ்சுங்க. Brief account of evolution. Slowly single-celled organism becomes multicellular life forms. ஸோ இந்த பிக்சர் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு குளோரோஃபைட்டிக் ancestor வந்தாங்க, அப்புறம் ட்ரக்கியோஃபைட்ஸ் வந்தாங்க. ட்ரக்கியோஃபைட்ஸ்னால் xylem phloemத்தோட இருக்கிறது. அப்புறம் ரைனியா டைப் பிளான்ஸ் வந்தாங்க, சைலோஃபைட்டான் வந்தாங்க. இந்த பிக்சரில் இருக்க நேம்ஸ்லாம் பார்த்துங்க, கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேயா? சரி. 320 million years ago seaweeds வந்துச்சு. few plant existed-ஆ இருந்துச்சு. அப்போது 320 million years ago. ஓகேங்களா? seaweedsனால் கடலில் இருக்க தேவையில்லாத செடிகள். அண்ட் பிளான்ட் சில பிளான்ட்ஸ் இருந்துச்சு. 350 million years ago jawless fish with stout and strong fins could move on land and go back to water. Lobe fins, first amphibian இதெல்லாம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க. could move on land and go back to water. இது நீட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. jawless fish without stout and strong fins இவங்கெல்லாம் லேண்டுக்கு போயிட்டு திருப்பியும் வாட்டருக்கு வரக்கூடிய தன்மையோடு இருந்தாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் நீட் கொஷின். ஓகேங்களா? பார்த்துக்குங்க. சரி. ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் டு இன்வேட் லேண்ட், நிலத்துக்கு போன முதல் ஆர்கானிசம் பிளான்ஸ் தான். 500 million years ago இன்வெர்டிபிரேட்ஸ் வந்துச்சு, முதுகெலும்பு இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். 1938 சீலோகேந்த் ஃபிஷ் அது ஒரு லோப் ஃபின், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கடல் பகுதியில் பிடிச்சாங்க. சரி. லோப் ஃபின்ஸ் வேர் ancestors ஆஃப் frogs அண்ட் salamanders. ஃப்ராக் amphibian. ஓகேங்களா? amphibians evolved to reptiles. ஸோ amphibianலேருந்து ரெப்டைல்ஸ் வந்தாங்க. thick shelled eggs which don't dry in sun. ஏன்னா அந்த ரெப்டைல்ஸ் நிலத்தில் இருக்கவங்க, ஸோ அதோட எக் நிலத்தில் போடும்போது ஷெல் திக்காக இருந்ததுனால சன்லைட்டில் அது ட்ரை ஆகாது. turtles, tortoise and crocodiles are their descendants. ஸோ யார் டிசெண்டன்ஸ்? ஆம்ஃபிபியன்ஸோட டிசெண்டன்ஸ், அவங்கலேருந்து வந்தவங்க. நெக்ஸ்ட் 200 million years ரெப்டைல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸ் அரைவ் ஆனாங்க பூமிக்கு. giant ferns, pteridophytes were present but fell to form coal deposit. நீட் கொஷின். giant pteridophytes தான் இன்றைக்கி நம்ம நிலக்கரியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கோல். 200 million years ago some land reptiles, dinosaurs, went back to water to evolve to fish-like reptiles. Example ichthyosaurs. இதுவும் நீட் கொஷின், நோட் பண்ணிக்கங்க. பிக்கஸ்ட் லேண்ட் ரெப்டைல் யார் அப்படின்னா ட்ரைனோசாரஸ் ரெக்ஸ். 20 feet ஹைட்டில் இருந்தாங்க, 20 அடி உயரம். ஹியூஜ் ஃபியர்சம் டேகர் லைக் டீத், படித்து கிழிக்கிற மாதிரி டீத்லாம் இருந்துச்சு. 65 million years ago dinosaurs disappeared. Small sized reptiles still exist. ஸோ 65 million இயர்ஸ்க்கு முன்னாடி டைனோசர் எக்ஸ்டிங்க்ட்னா அழிஞ்சு போச்சு. ஸ்மால் சைஸ்டு ரெப்டைல்ஸ் இப்போவும் உயிரோடு இருக்குது. ஓகேங்களா? சரி. ஃபர்ஸ்ட் மேமல்ஸ் வேர் லைக் ஷ்ரூஸ், ஸ்மால் சைஸ்ட் ஃபாசில்ஸ், அவங்க ஷ்ரூஸ் இருக்காங்க. மேமல்ஸ் பார்த்தீங்கன்னா விவிபேரஸ்னால் யங் ஒன்க்கு பர்த் கொடுக்குறவங்க. ஓவிபேரஸ்னால் முட்டை போடுறது, விவிபேரஸ்னால் குட்டி போடுறது அப்படின்னு அர்த்தம். ப்ரொடெக்ட் யங் ஒன்ஸ் இன்சைட் த பாடி, இன்டெலிஜென்ட் இன் சென்சிங் அண்ட் அவாய்டிங் டேஞ்சர். சம் மேமல்ஸ் லிவ் ஹோலி இன் வாட்டர். தண்ணிலேயே நிறைய மேமல்ஸ் வாழ்கிறாங்க ஃபுல்லாகவே. அவங்க யாருன்னா, இது நீட் கொஷினில் நிறைய தடவை கேட்ட கொஷின் தான். பார்த்துங்க. வேல்ஸ், டால்ஃபின், சீல்ஸ், சீ கவுஸ். வேல்ஸ், டால்ஃபின், சீ கவுஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்கிற மேமல்ஸ். சவுத் அமெரிக்கா மேமல்ஸ் ரிசம்பிள்டு ஹார்ஸ், ஹிப்போபொட்டாமஸ் தெரியும்ல உங்களுக்கு, நீர் யானையா, பியர், ரேபிட் இதெல்லாம். டியூ டு கான்டினென்டல் ட்ரிஃப்ட். கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னா என்ன அர்த்தம்னா, பூமியில் எல்லாம் ஒரே நிலப்பரப்பாக தான் இருந்துச்சு, அப்புறமா தான் கான்டினென்ட்ஸ் பிரிஞ்சு போணுச்சு அப்படிங்கிறது தான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட். South America joined North America. Animals of South America were overridden by North America. So, pouched mammals of Australia survived because of lack of competition. So, South America இருக்கிற நார்த் அமெரிக்காவுக்கு இடையில இருக்க பக்கத்தில் ஜாயின் பண்ணியிருந்ததுனால அங்கே காம்படிஷன் நிறைய அழிஞ்சு போச்சு. பட் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பவுச்டு மேமல்ஸ்க்கு காம்படிஷன் இல்லாதனால இன்னும் அது இந்த கங்காரு மாதிரி உயிரோட இருக்குது, சர்வைவ் ஆகிட்டு இருக்கு அந்த ஸ்பீசிஸ். Origin and evolution of man. 15 million years ago Dryopithecus ape like man வந்தா. ape like man யாருன்னு கேட்பாங்க. பார்த்துங்க. Ramapithecus man like இவங்களாம் உருவானாங்க. They were hairy and walked like gorillas and chimpanzees. இதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. பார்த்துங்க. Few fossils of man like bones were found in Ethiopia and Tanzania. It revealed hominid features and the man-like primates not taller than
4 feet and walked upright straight straight நடந்தாங்க walked in Eastern Africa about 3 to 4 million years ago. 2 million years ago ஆஸ்ட்ரலோபதிகஸ் வந்தார். அவர் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கிராஸ்லேண்ட்ஸில் வாழ்ந்தாங்க. they hunted with stone weapons and ate fruits. பழத்தை திங்கிறவங்க ஏன் ஸ்டோன் வெப்பன்ஸை வச்சு ஹண்ட் பண்ணாங்க? ஒருவேளை பழத்தை தான் வேட்டையாடினாங்களா? ஓகே. ஹோமோ ஹேபிலிஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங் ஹோமினிட். பிரெயின் கெப்பாசிட்டிஸ் பிட்வீன் 650 to 800 cranial capacity. did not eat meat. கறி அவங்க சாப்பிடல. 1.5 million years ago ஹோமோ எரெக்டஸ் வந்தாங்க. அவங்களுக்கு 900 cranial capacity cc இருந்தாங்க. fossil were discovered in Java in 1891. அவங்க வந்து கறி சாப்பிட்டாங்க. பிரெயின் கெப்பாசிட்டி வந்து 900 இருந்துச்சு ஹோமோ எரெக்டஸ்க்கு. ஓகே. நியாண்டர்தால் மேன் பிரெயின் கெப்பாசிட்டி 1400 cc இருந்துச்சு. lived in near east and central Asia between 1 lakh to 40,000 years back. used to hide, protect body, buried dead. ஸோ இறந்து போனவங்கள புதைச்சாங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க, இலதலை ஸ்கின் எல்லாம் அனிமல்ஸோட ஸ்கின்லாம் யூஸ் பண்ணி. ஹோமோசேப்பியன்ஸ் arose in Africa. Modern Homosapiens arose during Ice Age between 75,000 years to 10,000 years ago. Prehistoric cave art பார்க்கும்போது 18,000 years ago வரைஞ்சிருக்காங்க. One such is in Bimpadka rock shelter in Raisan district of Madhya Pradeshல இருக்கு. Agriculture came 10,000 years back and human settlement started. Agriculture வந்ததுக்கு அப்புறம் தான் human settlement start ஆக ஆரம்பிச்சது. So that's it. With this we complete the chapter evolution revision. இந்த கடைசி 2 பார்ட்டில் நிறைய நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். எழுதி செவுத்தில் ஒட்டுங்க. ஒரு குழந்தை கமெண்ட்டில் கேட்டாங்க, சரி எழுதி ஒட்டி செவரு ஃபுல்லாக பேப்பராக்குன்னு. இருக்கணும். செவரு ஃபுல்லாக பேப்பர் இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸோட ரூமில் போய் ஒட்டுங்க. ஆமாம், அப்படிலாம் இருந்து படிக்கணும். அப்போ தான் மார்க் நமக்கு வரும். நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.